இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கோட ஒரு தீவிரமான ஆதரவாளர்னு சொல்லி வச்சுக்கொள்ளும். இல்லாட்டி இந்த அரசாங்கத்தில் தீவிரமான ஆதரவாளர். இந்த அரசாங்கம் தான் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்க போகுது. அடுத்து வரப்போகிற பல வருஷங்களுக்கு 5, 10, 15, 20 வருஷங்கள் வரைக்கும் யாராலையும் அசைக்க முடியாது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க யாருக்குமே அடிபணிய போகிறது கிடையாதுன்னு சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிற அரசாங்கத்தில் தீவிரமான ஆதரவாளராக நீங்கள் இருப்பீங்களா இருந்தால் இந்த வீடியோ நீங்கள் கட்டாயம் பார்க்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். செப்டம்பர் 6ஆம் தேதியிலிருந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் மிகப்பெரிய கூட்டங்கள், பேரணிகள் நாடு முழுக்க நடத்தப்பட இருக்குன்னு சொல்லி ஒரு முக்கியமான அறிவிப்பு இன்னைக்கு அரசாங்கத்தால் வெளியிடப்படுது. இந்த காலகட்டத்தில் எதுக்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேரடியாக போய் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்ற ஒரு கேள்வி இருக்கு. அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு சவால் விடுக்கிறார் அமைச்சர் நலிந்த ஜாதிஸ். ஜிஎல் பீரிஸ்ற வீட்டில் இரவிரவா சந்தித்து அரசாங்கத்துக்கு எதிரான கூட்டங்கள், தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு பதிலாக ரோடுக்கு போராடி மக்களோட சேர்ந்து மக்களை நீங்கள் எங்களுக்கு எதிராக திரட்டி காட்ட முடியுமான்னு சொல்லி சவால் விட்டுருக்கிறாரு. இப்போ செப்டம்பர் 6ஆம் தேதியிலிருந்து இந்த மாதிரியான ஒரு கூட்டம், பேரணி, மக்களை சந்திக்கிறது எதுக்காகன்னு சொல்லி யோசிச்சு பார்க்குற நேரத்தில் அதுக்கு பின்னால் 3 காரணங்கள் இருக்கிறதா நான் பார்க்குறேன். முதலாவது காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ தேர்தல் காலகட்டம் கிடையாது, அவசரமாக திடீர்னு சொல்லி இந்த மாதிரியான சந்திப்புகள் நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் எப்படியுமே ஏதாவது காரணங்கள் இருக்கணும். என்னுடைய பார்வையில் முதலாவது என்னன்னு சொன்னால், அடுத்த மாதம் முதல் கிழமையில் இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இலங்கைக்கு வர இருக்கிறாரு. ஒரு நாட்டோட அமைச்சர் இன்னொரு நாட்டுக்கு போகிறது, அதுவும் இந்தியாவோட ஒரு அமைச்சர் இலங்கைக்கு வாரதுன்றது அதிசயமான ஆச்சரியமான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் ராஜ்நாத் சிங் இலங்கைக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை, பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்திக்க இருக்கிறார். பிரதமரை சந்திக்க போறார். பாதுகாப்பு தரப்பினுடைய முக்கியமான தளபதிகள், உயரதிகாரிகள் வரைக்கும் சந்திப்புகள் நடத்தப்பட இருக்கு. ராஜ்நாத் சிங் இலங்கைக்கு ஜனாதிபதியோட கதைக்க இருக்கிற விஷயம்தான் முக்கியமானது. போன வருஷம் ஏப்ரல் மாதத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வந்திருந்தவர். அந்த சந்தர்ப்பத்தில் 7 உடன்படிக்கைகள், புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கைச்சாத்திரப்படுது. அதில் சர்ச்சையான ஒரு உடன்படிக்கைன்னு சொல்லப்பட்டது தான் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டிருக்கிற உடன்படிக்கை. அதுக்குள்ள என்ன இருக்குன்றது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது, அது ரகசியமாக இருக்கு. அந்த பாதுகாப்பு உடன்படிக்கை இதுவரைக்கும் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை, முற்றும் முழுதாக அது நடைமுறைப்படுத்தப்படலை. ராஜ்நாத் சிங் இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இலங்கைக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்து கேட்க இருக்கிறாரு, இந்த உடன்படிக்கையை முற்றும் முழுதாக நீங்கள் அமல்படுத்த வேண்டி இருக்கும்னு சொல்லி. அதுதான் இந்த சந்திப்பினுடைய, இந்த வருகையினுடைய நோக்கம் என்ற ஒரு தகவல் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. அப்போ இதுவரைக்கும் அதனுடைய மறைமுகமான அர்த்தம் என்னன்னு சொன்னால், இதுவரைக்கும் போன வருஷம் கைச்சாத்திரப்பட்ட அந்த பாதுகாப்பு உடன்படிக்கைன்றது இதுவரைக்கும் முற்றுமுழுதாக நடைமுறைப்படுத்தப்படலை. அதுக்காக இந்தியாவிலிருந்து பாதுகாப்பு அமைச்சர் நேரடியாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கிட்ட அமல்படுத்த சொல்லி கேட்க இருக்கிறார், இல்லாட்டி ஒரு அழுத்தம் விடுக்க இருக்கிறார். இந்த மாதத்தில் தான் இந்தியாவினுடைய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இலங்கைக்கு வந்திருந்தவர். அவரும் இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தினார் என்ற செய்திகள் வெளிவந்திருந்தது. கீழ்மட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார், இந்த உடன்படிக்கையை முற்றுமுழுதாக நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லி. சில நேரத்தில் அதுக்கு சாதகமான பதில் கிடைக்காம இருந்திருக்க முடியும். அப்படியான ஒரு பின்புலத்தில் தான் அதுக்கு மேலே இருக்கிற இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கே நேரடியாக இலங்கைக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கிட்ட கேட்க இருக்கிறார். போன வருஷம் பாதுகாப்பு உடன்படிக்கை கைச்சாத்திரப்பட்டிருக்கு, இதுவரைக்கும் அது முற்றுமுழுதாக நடைமுறைப்படுத்தப்படலை, அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி கேட்க இருக்கிறார். அந்த பாதுகாப்பு உடன்படிக்கை நடைமுறைப்படுத்தப்படுமா இருந்தால், இந்தியாவினுடைய அழுத்தத்துக்கு மத்தியில் என்ன இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. அப்படி நடைமுறைப்படுத்தப்படுமா இருந்தால் எதிர்க்கட்சிகளினுடைய எதிர்ப்பு, பிக்குகளினுடைய எதிர்ப்பு, மக்கள்கிட்ட போய் சொல்ல போகிறது இந்திய சக்திக்கு, வெளிநாட்டு சக்திக்கு இந்த அரசாங்கம் அடிபணிஞ்சிருக்கு, எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை இந்த அரசாங்கம் இருக்குன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடியும். அதுக்காக மக்கள் எங்களோட தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி காட்டுறதுக்கான ஒரு முயற்சியாகவும் சில நேரத்தில் இந்த மக்கள் பேரணி, இந்த மக்கள் சந்திப்புகள் இருக்க முடியும். இன்னும் ஒரு பக்கம் வெளிநாட்டு சக்திகளுக்கு நாங்கள் அடிபணிய போகிறது கிடையாது. இந்த நாட்டில் ஜனாதிபதியை நான் இருக்கிறேன்னு ஒரு அரசாங்கம் இருக்குன்னு சொன்னால் இந்த நாட்டு மக்கள் ஓட் பண்ணி தான் அதை தெரிவு செய்திருக்கிறாங்க. யாரும் எங்களுக்கு படிப்பிக்க வேண்டிய, சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி வேற ஒரு தரப்புக்கு மறைமுகமான ஒரு பதிலை சொல்றதாகவும் இதனுடைய நோக்கமாக சில நேரங்கள் இருக்க முடியும். மக்கள் எங்களோட தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி உள்ளுக்குள்ள இருக்கிற எதிர்க்கட்சிகளுக்கும் வெளிநாட்டு சக்திகளுக்கும் காட்டுறதுக்கான ஒரு முயற்சியாகவும் ஜனாதிபதியினுடைய இந்த மக்கள் சந்திப்பு இருக்கலாம் என்றது என்னுடைய ஒரு பார்வை, என்னுடைய ஒரு ஊகம். 2வது, இப்போ நீதிபதிகளினுடைய ஓய்வு பெற வயதிலே அதிகரிக்கிறது சம்பந்தமான முக்கியமான ஒரு கட்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். பாராளுமன்றத்தில் அது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 10க்கும் அதிகமான மனுக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது அரசியலமைப்பை மீறுதுன்னு சொல்லி ஒரு மனு, இன்னொரு பக்கம் ICCPR சட்டத்துக்கு அமைய கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகள் மீறப்படுது என்ற மாதிரி நிறைய விஷயங்கள் குறிப்பிடப்பட்டு சில அமைப்புகள், சட்டத்தரணிகள், எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் சொல்லி 10க்கும் அதிகமான மனுக்கள் சுப்ரீம் கோர்ட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 22வது அரசியலமைப்பு திருத்தம் செய்யப்படக்கூடாது,
இல்லாட்டி நீதிபதிகளினுடைய ஓய்வு பெற வயதில் அதிகரிக்கப்படக்கூடாது என்றதுதான் அந்த மனுக்களில் கேட்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அப்போ சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் தான் தீர்மானிக்கும் 22வது அரசியலமைப்பு திருத்தம் செய்யப்படுற சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை மட்டும் போதுமானதா என்று சொன்ன அரசாங்கத்துக்கு 159 பேர் இருக்கிறாங்க. இப்போ அது பெரிய பிரச்சனையாக இருக்க போகிறது கிடையாது. இதை தவிர இதோட சேர்த்து ஒரு ரெஃபரண்டம் பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்பு நடத்தப்படணுமா என்றதை உச்ச நீதிமன்றம் தான் தீர்மானிக்கும். அந்த தீர்மானம் எப்படி இருக்கும் என்றதை நாங்கள் ஊகிக்க முடியாது. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சில நேரத்தில் அப்படி சுப்ரீம் கோர்ட் ஒரு ரெஃபரண்டம் பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்புக்கு போகணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கிற தீர்ப்பு அறிவிக்கிற பட்சத்தில் அதுக்கான மக்கள் செல்வாக்கு எப்படி இருக்கு என்றதை அந்த நாடி துடிப்பை பார்க்கறதுன்னு சொல்லி நான் சொல்லுவேன் தானே. அந்த மாதிரி அரசாங்கம் இப்போவே மக்கள் மத்தியில் போய் என்னென்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட ஒரு தேர்தல் மாதிரி பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்பு ரெஃபரண்டம்ன்றது மக்கள் அரசாங்கத்தோடு இருக்கிறாங்களா, வீழ்ச்சி அடைஞ்சிருக்கா செல்வாக்குன்றதை பார்க்குற ஒரு தேர்தலாக மறைமுகமாக இன்னும் ஒரு தேர்தல் மாதிரி கிட்டத்தட்ட பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்புன்றது. இதுக்கு முதல்ல ஜே.ஆர். ஜெயவர்தன காலகட்டத்தில் தான் அந்த மாதிரியான ஒரு ரெஃபரண்டம் நடத்தப்பட்டிருக்கு என்றது அரசியல் ஏழில் படிச்சிருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். 6 வருஷங்களா அந்த காலகட்டத்தில் இருந்த பாராளுமன்றத்தை இன்னும் 6 வருஷங்களுக்கு நீடிக்கிறதுக்கு ஜே.ஆர். ஜெயவர்தன ஒரு ரெஃபரண்டம் நடத்துகிறாரு. அதில் அவருக்கு வெற்றியும் கிடைச்சிருந்தது. அந்த காலகட்டத்தில் கடுமையான விமர்சனங்கள் இருந்ததா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு நடத்தப்பட இருக்கிறதா சொல்லப்படுற சில நேரங்களில் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குமா இருந்தால் இன்னும் ஒரு ரெஃபரண்டம் பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்பு நடத்த வேண்டியிருக்கும். மக்களோட ஆதரவுன்றது அரசாங்கத்துக்கு தேவைப்படும். அப்போ அதுக்கான அந்த தேர்தலுக்கான இல்லாட்டி பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்புக்கு அரசாங்கம் தயாராகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கா என்ற மாதிரியும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய செப்டம்பர் 6ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட அந்த மக்கள் சந்திப்பு மக்கள் கூட்டத்தை பார்க்க வேண்டியிருக்கு. இது 2வது காரணமாக நான் பார்க்குறேன். 3வது காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு தேர்தல் நடத்தப்பட இருக்கா என்றது. அப்படி நடத்தப்பட இருக்கிற தேர்தல் நடத்தப்படுமா இருந்தால் அது மாகாண சபை தேர்தலாக தான் இருக்க வேண்டியிருக்கு. மாகாண சபை தேர்தல் எவ்வளவு விரைவாக நடத்தப்பட முடியுமோ அவ்வளவு குயிக்காக நடத்தப்படணும்னு சொல்லி பல பக்கத்தில் இருந்தும் அரசாங்கத்துக்கு அழுத்தம் விடுக்கப்படுது. உள்நாட்டிலே இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய வெளிவிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இலங்கைக்கு வந்திருந்தவர். அந்த சந்தர்ப்பத்திலேயும் மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக அழுத்தம் விடுக்கப்பட்டிருந்தது. இலங்கை அரசாங்கம் வெளியிட்ட ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் இந்த விஷயம் சம்பந்தமாக பேசப்பட்டதா இந்த இடத்துலையும் குறிப்பிடப்படலை. ஆனால் இந்திய தரப்பினுடைய அறிக்கையில் சொல்லப்படுது தமிழர்களினுடைய தீர்வு சம்பந்தமாகவும் நலன் சம்பந்தமாகவும் விக்ரம் மிஸ்ரி ஜனாதிபதியோட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். மாகாண சபை தேர்தலை எவ்வளவு விரைவாக நடத்த முடியுமோ அவ்வளவு விரைவாக நடத்தணும்னு சொல்லியும் அரசாங்கம் இந்தியாவினுடைய வெளியுறவு செயலாளர் ஜனாதிபதிக்கு குறிப்பிட்டிருந்தாருன்னு சொல்லி அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இப்போ இந்தியாவினுடைய அழுத்தத்துக்கு மத்தியில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுமா இருந்தால் அரசாங்கத்தினுடைய செல்வாக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுற இன்னும் ஒரு தேர்தலாக அது இருக்க முடியும். முதல்ல ஜனாதிபதி தேர்தல், அதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல், அதுக்கு பிறகு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட்டிருந்தது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அதுக்கு முதல் தேர்தல்களோட ஒப்பிடுற சந்தர்ப்பத்தில் ஒரு வீழ்ச்சியை அரசாங்கம் சந்திச்சிருந்தது என்றுதான் புள்ளி விவரம் காட்டுறது. அதுக்கு பின்னால் சில நேரங்களில் வேறு காரணங்களை சொல்ல முடியும். உள்ளூராட்சி தேர்தல்ன்றது உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரதேச மட்டத்தில் இருக்கிற தெரிஞ்ச முகங்களுக்கு ஓட் பண்ண நபர்கள் சொல்லி சொன்னாலும் கூட, ஆனால் ஒட்டுமொத்த புள்ளி விவரத்தை எடுத்து பார்க்குற நேரத்தில் மற்ற தேர்தலோட ஒப்பிடுற பட்சத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்துக்கு ஒரு வீழ்ச்சி இருந்தது. இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு தேர்தல் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுமா இருந்தால் அரசாங்கத்துக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கு என்றதை அந்த தேர்தல் வெளிப்படையாக அப்படியே காட்டும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தினுடைய மக்கள் மத்தியில் இருக்கிற செல்வாக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதை நான் சொல்ற நேரத்தில் பலரும் ஏற்றுக்கொள்ள போறது கிடையாது. இது என்னுடைய சொந்த கருத்தும் கிடையாது. இப்போ வெரிட்டி ரிசர்ச் சொல்லப்படுற ஒரு அமைப்பு சில நாட்களுக்கு முதல்ல ஒரு புள்ளி விவரத்தை கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தது. மக்கள் மத்தியில் அரசாங்கத்துக்கு இருக்கிற செல்வாக்கு 50% வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி. அப்படி பார்க்குற நேரத்தில் அரசாங்கத்தினுடைய செல்வாக்கு படிப்படியாக குறைஞ்சி போய் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு தேர்தல் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுமா இருந்தால் அந்த தேர்தலில் மக்கள் மாறி ஓட் பண்ணுற பட்சத்தில் அரசாங்கம் செல்வாக்கு இழந்திருக்கு என்ற ஒரு உதாரணமாக அந்த தேர்தல் முடிவுகளை பலரும் காட்ட முடியும். இப்போ வெரிட்டி ரிசர்ச்னு சொல்லப்படுற அமைப்போட அந்த ரிசர்ச் முடிவு எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு முதல்ல 65% வரைக்கும் மக்கள் செல்வாக்கு இருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு கடைசிய வழி வந்திருக்கிற அந்த ரிசர்ச் முடிவில் 50% வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி சில நேரங்களில் சிலரும் சொல்லலாம். இப்போ 65% மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு சொல்ற சந்தர்ப்பத்தில் விசிலடிச்சு கொண்டாடினவர்கள் இன்றைக்கு அது வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி அதே அமைப்பு சொல்ற பட்சத்தில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றது 2 விதமான நிலைப்பாடாக இருக்கும். இதை தவிர இந்த அமைப்பு இதுக்கு முதல்ல வெளியிட்டிருக்கிற கருத்து கணிப்புகள் உண்மையானது என்றதை தேர்தல் முடிவுகளும் வெளிப்படுத்தி இருக்கு. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி அடைவார் என்றது அந்த வெரிட்டி ரிசர்ச் நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பு தேர்தல் முடிவுகள் வெளிவரதுக்கு முதல்ல அந்த அமைப்பு கணிச்சிருந்தது. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இப்போ
50% அரசாங்கத்தினுடைய செல்வாக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அப்படியான ஒரு காலகட்டத்தில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுமா இருந்தால் அரசாங்கம் சரிவை சந்திக்குமா, மக்கள் மத்தியில் எப்படியான ஒரு முடிவு கிடைக்கும் என்ற ஒரு காலகட்டம் இருக்குது. இப்போ மாகாண சபை தேர்தலுக்கு தயாராகிறத நோக்கமாக கொண்டுதான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் 6ஆம் தேதியிலிருந்து அந்த மக்கள் சந்திப்பு பேரணி கூட்டம் ஆரம்பிக்கப்படுதா என்ற மாதிரியும் இதை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான 3 காரணங்களுக்கு மத்தியில் தான் இந்த காலகட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேரடியாக மக்கள் மத்தியில் போக இருக்கிறார் என்றது என்னுடைய பார்வை. இதுக்கு வேறு சில காரணங்கள் சில நேரத்தில் அரசாங்கத்தால் சொல்லப்பட முடியும், சில நேரங்களில் சில உண்மைகள் மூடி மறைக்கப்படலாம், அதெல்லாம் சொல்லப்படுமா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு சொல்லி நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்கன்றதை முடிஞ்சால் கமெண்ட்டை சொல்லுங்கள். வழக்கம் போல் நாங்கள் நாளைக்கு இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.